ஹலோ மை டியர் ஸ்வீட்டீஸ், விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சே கிட்டத்தட்ட 10 days ஆக போகுது. இப்போ தான் நான் எடிட் பண்ணியே போடுறேன். நடுவில் ஃபங்க்ஷனு அது இதுன்னு வந்ததுனால நான் எதுவுமே பண்ணவே முடியல, எடிட் பண்ணவும் முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல. இருந்த வீடியோஸ் தான் வந்து ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோஸ் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். வீடியோ என்னமோ எடிட் பண்ணி அன்றைக்கே வச்சாச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லாததுனால இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஏன்னா இது லாங் வீடியோ இல்லையா, அதனால பொறுமையாக உட்காந்துன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதனால இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். விநாயகர் சதுர்த்தி மினி விளாக் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அன்றைக்கி ஹெல்ப்புக்கு வந்து கொஞ்சம் சிஸ்டர் தான் கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் காலையிலே வந்துட்டாங்க. பூஜை வந்து 12 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். சரி ஃபஸ்ட்டு சாப்பாடு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமி கும்பிட வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம். அன்றைக்கி என் பொண்ணு செம்ம என்னை வந்து கொஞ்ச நேரம் கூட விடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. கூட ஒரு ஆள் இருந்தால் கம்முன்னு இருக்காங்க. சரி என்ன பண்ணோம், நான் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கும்போது சிஸ்டர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிஸ்டர் கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யும்போது நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துருந்தேன். மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் பாப்பாவை. அதனால டைமே 12 ஆயிடுச்சு. 12:30 ராவுகாலன்றதுனால நாங்கள் வந்து 1:30 மணிக்கு மேலே தான் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து காலையிலே வந்து விநாயகரை வந்து 7:09 வந்து யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து விநாயகரை வந்து நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டோம். அப்படி இப்படி சமையல் வேலை முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ராகுகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து ரெடி பண்ணிடலாம், பூஜை வேலைலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுனா 1:30 மணிக்கு எல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு விநாயகரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாமக்கட்டியில் வந்து அவருக்கு பட்டை வச்சு சந்தனம் தெளித்து அவர் தொப்பைக்கு கீழே கொஞ்சம் வந்து ₹10 நான் காயின் வந்து வச்சுட்டு அப்புறம் கொடலாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே எந்த பூஜை ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சாமி கும்பிட்றோமோ அந்த சாமி வந்து கும்பிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுவாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. சும்மா தொட்டு மட்டும் கும்பிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நான் வந்து கற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சாமி மேலே எனக்கு செம்ம பக்தி. சாமி பார்த்தா நான் கும்பிடுவேன். ஆனால் இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கம்மா கூட சரி இந்த மாதிரி வந்து நான் கும்பிடுறது கிடையாது. கன்ஷிகா பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் நான் வந்து யூடியூப் பார்த்து இந்த பூஜைலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ட சாமி சிவராத்திரி எப்படி பண்ணணும்னு ஃபோனை பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரிலாம் பூஜைகள்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆயிடுச்சு சிவராத்திரி கும்பிட்டு நான் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பூஜைலாம் எப்படி பண்ணோன்ட்டு. அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து மஞ்சள் அப்புறம் 3 ஏலக்காய் அப்புறம் வந்து சிகப்பு பூ. எப்பவுமே குலதெய்வத்துக்கு வந்து சிகப்பு பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் சிகப்பு ரோஸ் இருந்துச்சு, அதனால் வச்சாச்சு. அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. விநாயகருக்கு வந்து கண்ணு மட்டும் வைக்கல, 1:30 மணிக்கு மேலே வந்து கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் மட்டும் பண்ணி வச்சாச்சு. எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து விநாயகர் ஸ்டோரிஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விநாயகர் எப்படி பிறந்தாரு, விநாயகர் ஞானப்பழத்துக்காக எப்படி சண்டை போட்டு வாங்கினாரு, சண்டை போடுறதில்ல அவர் வந்து எப்படி வந்து ஒரு டெக்னிக்காக அந்த பழத்தை வாங்கினாரு, இந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த இன்னொரு ஸ்டோரி மட்டும் நான் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். இந்த ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை. நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா, இது உண்மையான்னு சொல்லுங்கள். நான் இந்த ஸ்டோரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் விநாயகர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கால் வலிக்கு அவர் கையில் இருந்த பலகாரம்லாம் கீழே விழுந்துட்டார். அப்போ வந்து அந்த எழுந்து நின்றுட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவர் விழுந்ததை யாராவது பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தாரு, யாருமே இல்லை. அப்புறம் கீழே விழுந்த பலகாரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும் போது வானத்தில் வந்து வெளிச்சமாக இருக்குது. பார்த்து சந்திரன் வந்து விழுந்ததை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே அவர் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. விநாயகர் வந்து நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது, இவ்வளோ பேர் தந்தி உங்கள் யானை முகத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொன்னோன்னே விநாயகருக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்போ வந்து அவர் சாபம் கொடுத்தாரு. உடனே வந்து வானம் வந்து இருண்டு போச்சு, அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் கீழே இறங்கி வந்து விநாயகருக்கு வந்து மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட விநாயகர் வந்து கோவம் தனியில. இன்னிலேருந்து வந்து நீ 15 நாளைக்கு தேஞ்சு போய் இருட்டாக இருப்ப, அடுத்த 15 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீ பிரகாசமாக இந்த பூமியில் வந்து ஜொலிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீ இருப்ப அப்படின்னு.
அப்படின்ட்டு. கேட்கவே வந்து புதுசாக இருக்குல்ல, எனக்கும் புதுசாக இருந்துச்சு. சில பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உண்மையா அப்படின்ட்டு. அப்புறம் 1:30 மணிக்கெலாம் இலை போட்டு 2 மணிக்குள்ளே சாமிலாம் கும்பிட்டு ஆரம்பிச்சுட்டு காக்காக்கெலாம் சாப்பாடெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு செம்ம பசி. காலையிலே டிஃபன் செய்யலையா, அதனால் வந்து காக்கா வச்சு காக்கா வந்தோடனே வந்து வச்சோடனே எடுத்துட்டாங்க. ஏன்னா என் தங்கச்சி தான் போய் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு வச்சது. வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. வச்ச உடனே காக்கா வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது பார்க்கும்போது. அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து கீழே வந்து சாப்பிட்டுட்டு அவல் பொரி பழம்லாம் வந்து விநாயகருக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு போட்ட இலையை வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டாரு. அப்போ நாங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செய்யலை. கீழே வந்து மாமி வந்து கொழுக்கட்டை கொடுத்தாங்களா, அதுதான் சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே டயர்டாகிடுச்சு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து விநாயகருக்கு வந்து புனர் பூஜை பண்ணோம் இல்லையா, அதனால் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்குள்ளே வந்து விநாயகரை வந்து எடுத்துடணும். அதனால் கடகடன்ட்டு அவருக்கு போட்ட இலைலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. என் பொண்ணு ஒரு வேலை பண்ணியிருக்கா. நான் தூங்கும் போது அங்கே சாமி படுத்துக்கிட்ட பாயசம் வச்சுருந்தேன், அதை வந்து தட்டி விட்டுருக்கா. எனக்கு தெரியல, மேடம் எனக்கு தெரியாமல் அங்கே இருக்க பாயசத்தை மட்டும் லைட்டாக தொடிச்சிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் அங்கே இலை கீழே ஃபுல்லாக பாயசமாக இருந்துச்சு. மேடம் ஒரு முறை முறைச்சேன், அம்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிட்ருக்காங்க. சரி சாமி கும்பிடும் போது குழந்தைய அடிக்கக்கூடாது, நானும் கம்முன்னு ஆகிட்டேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மாமனார் கையில் பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு கொடுத்து அமிச்சாச்சு. நல்லபடியாக வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வீட்டிலேருந்து பிள்ளையார் வந்து கிளம்புனாரு. ரொம்ப ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், ஸ்டே டியூன்ட்.